அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இரணியல் ஸ்டேஷனில் நடைபெற்று வர பணிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் இரணியல் ஸ்டேஷனில் என்ன மாதிரியான பணிகள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ நண்பர்கள் 4 ட்ராக் இருக்குது, பணிகள் வேகமாக நடைபெறுது, அதை பற்றி அப்டேட் சொல்லுங்கள் நீங்கள். அதனால் இந்த வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய இந்த செக்ஷன் அதாவது நாகர்கோவில் டவுனில் இருந்து இரணியல் வரைக்கும் இருக்கிற இந்த 16 கிலோமீட்டர் தான் முதல்ல டபுள் செக்ஷன் ஆன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பணிகள் இங்கே நடைபெற்று வருது. அது மட்டும் இல்லாமல் இரணியல் ஸ்டேஷன் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், இது ரொம்ப வளைவான ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு. சிங்கிள் லைனாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ட்ராக்கும் பார்த்தீங்க, ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு வளைவு, அதுக்கப்புறம் ஸ்டேஷனை கடந்த பிறகு ஒரு பெரிய வளைவு. அந்த வளைவு மட்டும் இல்லாமல் அது பள்ளமாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரெயினில் போகும்போது தெரியாது, வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பள்ளமாக போய் பள்ளத்துலேருந்து மேடில் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, இனி வரும் காலத்தில் இந்த இதே ட்ராக்கில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டியை வேகமாக கொண்டு போக முடியாது. ஏன்னா வளைவு பள்ளம் அப்படிங்கும்போது அதை இந்த ஸ்டேஷனில் ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே 4 பிளாட்ஃபார்ம் வர இருக்குது. அதில் செகண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, இது அப்லைனோட மெயினாக இருக்கும். ஸோ நிற்காமல் போகிற வண்டிகள் 2வது பிளாட்ஃபார்ம் வழியாக வேகமாக கடந்து போகும். அதே நேரத்தில் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, டவுன் லைனில் அங்கேயும் 4வது பிளாட்ஃபாரத்தில் நிற்கிற வண்டிகளும் 3வது பிளாட்ஃபாரத்தில் நிற்காமல் வேகமாக போகிற வண்டிகளும் போகும். அதே நேரத்தில் நடுவில் இருக்கிற ட்ராக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஓவர்டேக் பண்ணுறதுக்கோ இல்லை வெயிட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே இத்தனை பிளாட்ஃபாரங்கள் இத்தனை ட்ராக் மற்றும் பிளாட்ஃபாரங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த பணிகளும் நல்ல ஒரு வேகத்தில் முன்னேற்றம் அடையுது. ஸோ இப்போ நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெறுதுங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம். 4வது பிளாட்ஃபாரத்துக்கான அந்த சுவரை தொடர்ந்து அமைச்சிட்ருக்காங்க. அந்த சைடு இருந்து அங்கே கிட்ட போகலாம். ஜல்லி கொட்டுறதுக்கான வண்டியும் இங்கே நிற்கிது. ஏன்னா இந்த நாகர்கோவில் இந்த இரணியல் ஸ்டேஷனை கடந்த பிறகு பார்த்திங்கன்னா, அந்த 2 ட்ராக்குமே நல்லா உயரமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய முன்னாடி இருக்கிற அப்டேட்டில். அது இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட OHC வயர்ஸ்லாம் அலைன்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு. ஸோ எந்த அளவுக்கு இந்த செக்ஷன் கொண்டு இணைக்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த பிளாட்ஃபாரங்களையும் இந்த லூப் லைன்களையும் உருவாக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த 2 ஒன்றோட ஒன்று சேர்ந்தது தான். இந்த டபுள் ட்ராக் ஆன் பண்ணும்போது இந்த பிளாட்ஃபாரம் எல்லாமே பயன்பாட்டில் இருக்கிற மாதிரி வரணும். பணிகள் நல்ல ஒரு வேகத்தில் நடைபெற்று வருது. ஸோ அதனால தான் நம்மளுடைய முன்னேற்றம் இந்த நாகர்கோவில் டவுன்லேருந்து இரணியல் வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளால் பார்க்க முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.